வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது நம் லக்ன புள்ளியின் சிறப்புகள் தான். ஒவ்வொருவர் ஜாதக கட்டத்திலும் லக்னம் என்ற ஒரு அமைப்பு உண்டு. அந்த லக்ன புள்ளி நமது ஒவ்வொருவருக்கும் ஆரம்ப புள்ளியாக இருப்பதோடு அந்த லக்ன புள்ளியை கொண்டே நம் குணநலன்களும் வாழ்க்கையின் உயர்வும் சொல்லப்படுகிறது. அப்படி நாம் கடந்த பதிவில் ராகு பகவான் நட்சத்திரத்தில் நமது லக்ன புள்ளி இருந்தால் என்ன பலன் என்பதை பார்த்தோம். இன்று கேது பகவான் நட்சத்திரத்தில் நம் லக்ன புள்ளி இருந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம். பொதுவாக கேது பகவான் ஞானக்காரகன் என்பதால் அவரது லக்ன புள்ளி அமையப்பெற்றவர்கள் சிறந்த அறிவாளிகளாகவும் நுணுக்கமான திறமை நிறைந்தவர்களாகவும் கண்டிப்பாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அந்த காரியங்களை முடிக்கும் வரை அதை பின்வாங்காமலே செயல்படுவார்கள். நம் நட்சத்திரங்கள் வரிசையிலே முதலாக வருவது அசுபதி நட்சத்திரம்தான். அது கேது பகவானின் நட்சத்திரம். அவ்வளவு சிறப்பாக கேது பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே நம் முன்னோர்கள் முதல் நட்சத்திரமாக அசுபதி நட்சத்திரத்தை வைத்துள்ளார்கள். நட்சத்திரத்திலே நாயகனாக கேது பகவானே கூறப்படுகிறார். பாவகிரகமாக இருந்தாலும் கேது பகவான் நட்சத்திரத்தில் லக்ன புள்ளியில் உள்ளவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து முடிவெடுப்பதால் கண்டிப்பாக போராட்டத்தை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி பெற்று விடுவார்கள். ராகு பகவான் லக்ன புள்ளியாக உள்ளவர்களுக்கு அதிரடியான முன்னேற்றமும் ஏற்றமும் ஏற்படும். ஆனால் கேது பகவான் லக்ன புள்ளியாக உள்ளவர்களுக்கு நிதானமான முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அது நிரந்தரமான முன்னேற்றமாக இருக்கும். காரணம், எதையும் ஆராய்ந்து செய்வதாலும் மிகவும் நிதானமாக செய்வதாலும் கண்டிப்பாக இவர்கள் வாழ்க்கையில் உயர்நிலையை பெற்றுவிட்டால் அதிலிருந்து கீழே வருவதற்கு சந்தர்ப்பம் கிடையாது. இவர்கள் பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு ஆலோசகர் கூறுபவர்களாகவும் சிறந்த ஆன்மீகவாதிகளாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பெரிய வியாபாரத்தில் நுணுக்கத்தையும் கற்று வைத்திருப்பதால் இவர்கள் எதை தொட்டாலும் அது வெற்றிதான். இவர்கள் மற்றவர்களுடன் விட்டு கொடுத்து போவது சற்று கடினம்தான். காரணம், இவர்கள் எண்ண ஓட்டமே மிக உயர்வாகவும் அடுத்தவர்கள் முன்னேற்றத்தை கருதியும் இருப்பதால் மற்றவர்களின் சிறு சிறு கருத்துக்களை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இருப்பினும் சுபகிரகங்கள் தொடர்பு பெற்றால் கேது லக்ன புள்ளியாக உள்ளவர்கள் அனைவரிடமும் அனுசரித்து செல்பவர்களாகவும் வாழ்க்கையில் வயது முதலே தடைகளின்றி உயர்பவர்களாகவும் இருப்பார்கள். குரு பகவான் தொடர்பு பெற்றால் இவர்கள் எந்த துறையிலும் இருந்தாலும் அதில் தொட்டதெல்லாம் வெற்றிதான். சில சமயம் இவர்கள் தேவையில்லாமல் குழப்பங்களும் அடைவது உண்டு. அதற்கு இவர்கள் விநாயகப் பெருமானை தினசரி காலையில் எழுந்தவுடன் வணங்கிக் கொள்வது கேது பகவானால் ஏற்படும் தடைகளை விலக்கப்பெறும். கேது பகவான் லக்ன புள்ளியாக கொண்டவர்கள் மிகவும் தீர்க்கதரிசிகளாகவும் அனைத்து வாழ்க்கையிலும் பெறப்பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் என்னதான் வெற்றி அடைந்தாலும் அது பெரிய அளவு கொண்டாட மாட்டார்கள். ஆனால் மனதிற்குள் அதை எண்ணி பெருமைப்பட்டு கொள்வார்கள். கேது பகவான் லக்ன புள்ளியாக கொண்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருப்பார்கள். இதுவரை நாம் லக்ன புள்ளி எந்தெந்த நட்சத்திரங்களில் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்த்தோம். அடுத்த காணொளியில் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.